உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க தற்போது கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் இன்று நடைபெறுகிறது. இதற்கான பாதுகாப்பு பணியில் காவலர்கள் ஏதேனும் ஈடுபட்டுள்ளனரவா? போக்குவரத்தில் மாற்றம் எதுவும் செய்யப்பட்டிருக்கிறதா? மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் இந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதற்காக பிரம்மாண்ட மணப்பந்தல் அமைக்கப்பட்டு அங்கு 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டணம் மற்றும் கட்டணம் இல்லாமல் 6,500 பொதுமக்களும் மற்றும் கட்டளைதாரர்கள், உபயதாரர்கள் என 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்திலே குழுமி இருக்கிறார்கள். சற்று நேரத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மணக்கோலத்தில் திருக்கல்யாண மணமேடையில் எழுந்தருள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகன் தெய்வானையுடனும் பவளக்காய் கனிவாய் பெருமாளும் எழுந்தருள இருக்கிறார்கள். பவளக்காய் கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுக்க திருக்கல்யாணமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. சரியாக 8:35 மணியிலிருந்து 8:59 மணிக்குள்ளாக இந்த திருக்கல்யாண வைபவமானது நடைபெற இருக்கிறது. வருடத்திற்கு ஒருமுறை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்வாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு குறித்து பேசுவதற்காக நம்முடைய சில பேர் இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்கலாம். இந்த வருடத்திற்கு ஒரு முறை தான் சித்திரை திருவிழாவில் இந்த திருக்கல்யாணம், இதை பார்க்கறது எப்படி இருக்கும்? இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணுவீங்க? சரி, இது நாங்கள் ரொம்ப பிளஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வர முடியும். ஸோ இங்கே இருக்கிறது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். மதுரையில் பிறந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ தேங்க்யூ சார். இவ்வளவு மக்கள் காத்திருந்து அந்த எப்படியாவது சாமியை பார்க்கணும்னு கத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படியாவது பார்க்கணும்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இது வேற என்ன ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க சார். அறநிலையத்துறையிலேருந்து இங்கே இருக்கிற ஒரு இடத்துலையுமே நல்லா செக் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. தேவையான மாதிரி தண்ணி வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே இருக்கிற அட்மாஸ்பியரே ரொம்ப சந்தோஷமாக, பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ. இந்த மீனாட்சியை அந்த மாங்கல்ய மணக்கோலத்தில் பார்க்கறது இந்த ஒரு முறை தான். அதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? இந்த மணக்கோலத்தில் பார்க்கறதுக்காக இந்த ஒரு வருஷம் காத்திருந்தோம். இந்த சித்திரை திருவிழாவோட முக்கிய நிகழ்வே திருக்கல்யாணம் தான். திருக்கல்யாண நிகழ்வுக்காக தான் இந்த ஒரு வருஷமே மக்கள் எல்லாருமே காத்திருந்தோம். இத்தனை லட்சம் மக்கள் காத்திருக்காங்க அப்படின்னா அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக தான். வேற என்ன சிறப்புகள் இருக்கு இந்த திருக்கல்யாணம்? சிறப்புகள் என்ன சிறப்புகள்? மதுரையில் பிறக்கிறதே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அதிகாலையில் 3 மணியிலிருந்தே மக்கள் திரளாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருக்கல்யாணத்தினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், வெகு நாட்களாக திருமணம் ஆகாத பெண்கள் இந்த திருக்கல்யாணத்தை காணும் பொழுது அவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகிறது. மேலும் மனக்கவலைகள் நீங்குகிறது. இந்த திருக்கல்யாணத்தை கலந்து கொண்டாலே நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. எனவே மக்கள் ஆண்டாண்டு காலமாக திரளாக இங்கு மீனாட்சியை தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே என்னமா சொல்றீங்க? எப்படி இருக்கு? நான் எப்படி நினைக்கிறேன்னா, நான் சத்துணவுல தான் வேலை பார்க்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு 3 வருஷமா அந்த டியூட்டி போட்டிருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச ஒரு இடம் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேன். பிள்ளைய படிச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கவே நமக்கு நான் இதை புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்னமா சொல்றீங்க? திருக்கல்யாணத்துக்கு வேற என்ன சிறப்புகள் இருக்கு? திருக்கல்யாணத்துக்கு அதாவது மனமாகாதவங்க இங்க வரும்போது மனமாகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு. மன நிம்மதி கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கும் சார். திருமணமாகாத பெண்கள் இந்த திருமணத்தை கண்டால் உடனடியாக திருமணமான ஆகும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அது தவிர மன நிம்மதி பெறும் இந்த திருக்கல்யாணத்தை கண்டால் சுந்தரேஸ்வரனும் மீனாட்சியை எழுந்திரக்கூடிய அந்த காட்சிகளை கண்டாலே போதும் என்கிற அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த திருக்கல்யாணம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. வண்ண வண்ண மலர்களால் மன மேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த அரங்கம் முழுவதுமாக அந்த திருக்கல்யாணம் அந்த நடைபெறக்கூடிய இடம் முழுவதுமாக குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருக்கிறது. 5,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை மட்டுமல்லாது அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலிருந்து காவலர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சித்திரை வீதிகள், ஆடி வீதி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக மாசி வீதிகளிலே எந்த ஒரு வாகனத்திற்கும் அனுமதி இல்லை. மக்கள் நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர்கள் அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக பாதுகாப்பு வளையம், அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஆடி வீதிக்குள்ளாக வந்தாலும் கோவிலில் உள்ள காவலர்கள் பாதுகாப்பு பணியை மேற்கொள்கிறார்கள். இப்படி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் ஏராளமான நிகழ்ச்சிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் மன மேடையிலேயே ஒவ்வொருவராக எழுந்தருள இருக்கிறார்கள். முதலிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதற்கடுத்த வள்ளி தெய்வானை முருகனுடன் எழுந்தருள இருக்கிறார். அதன் தவிர பவளக்காய் கணிப்பொருள் ஒவ்வொருவராக இருக்கிறார்கள். 8:35 மணிக்கு பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. அம்மனுக்கு வைர தாலி நானானது பூட்டப்பட இருக்கிறது. மணக்கோலத்திலேயே சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் எழுந்தருளுவது இந்த சித்திரை திருவிழாவில் மட்டுமே. வருடத்திற்கு ஒருமுறை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை காணத்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை 3 மணியிலிருந்து இந்த இடத்தில் காத்து கிடக்கிறார்கள். சிந்து, மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலின் திருக்கல்யாண வைபவ நிகழ்வு பற்றியும் அதன் காணொளிகளையும் பக்தர்களிடம் உரையாடிய நிகழ்வுகளையும் முழுமையாக வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். குறை தீர்த்து வைத்தாலே மீனாட்சி, எறும்பாக பிறந்தாலும் இறை தேடி குறைந்தாலும் இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு, இறைவி பேர் சொல்ல இன்பமாச்சு. மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா, மீனாட்சி சுந்தரேஸ்வரா அருள்வாயே லிங்கேஸ்வரா. திருக்கழுக்குன்றத்தில் உள்ள திருபுர சுந்தரி உடனுறை வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சுமார் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த புனித தலம் நால்வர் பாடல் பெற்ற தலமாக அறியப்படுகிறது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா 11 நாட்கள் நடைபெறும். 7ஆம் நாளான விழாவாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் விநாயகர், வேதகிரீஸ்வரர், திருபுர சுந்தரி, முருகன், வள்ளி தெய்வானை, சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் 5 தேர்களில் மாட வீதிகளில் வலம் வந்து அருள் பாலித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர்.